ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்ச் ஒர்க் சாரீ தான். நம்ம சாரியில் வந்து பார்டர் வைக்கிறது, பிளெயின் சாரீ வாங்கி பார்டர் வைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இது வந்து உங்களுக்கு மெட்டீரியலே வந்து செப்ரேட்டாக வாங்குறது, அதாவது உங்களுக்கு ரோலாக கிடைக்கும். நீங்கள் போய் உங்களுக்கு என்ன டைப்பான மெட்டீரியல் வேணுமோ அந்த டைப்பு மெட்டீரியல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக அந்த மெட்டீரியலுக்கு ஓரியன்டாக என்ன கிளாத் வச்சா நல்லா இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரியும் அதில் வந்து நம்ம பேட்ச் ஒர்க்கும் வச்சுக்கிற மாதிரி, அதாவது பார்டரும் வச்சுக்கிற மாதிரி நம்ம வந்து அதில் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு சாரீ வந்து நம்ம 5.5 மீட்ரு எப்பவும் போல் எடுக்கிறோம். ப்ளவுஸுக்கும் அந்த பார்டர் வைக்கிறதுக்கும் சேர்த்து ஒரு 2 மீட்ரு அல்லது ஒரு 2.25 மீட்ரு கிளாத்து நம்ம தனியாக வாங்கிக்கிறோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ப்ளவுஸு செப்பரேட்டாக தனியாக எப்பவும் போல் என்ன நெக்கு வேணுமோ அதை வச்சு நம்ம தைச்சிக்கலாம். இதுக்கு வந்து போட் நெக் வச்சு தைச்சிருக்கு. அதே மாதிரி சாரீக்கு வந்து அந்த என்ன அளவு தேவையோ, பார்டர் வந்து எவ்வளோ அகலம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மெட்டீரியல் வந்து கட் பண்ணி அயர்ன் பண்ணிக்கோங்க. பார்டர் வந்து எப்போவுமே எல்லாத்துக்குமே நம்ம என்ன மெத்தடில் வைக்கிறோமோ அதே மாதிரி தான். 2 பக்கம் அயர்ன் பண்ணிக்கோங்க, அல்லது 2 பக்கமும் மடித்து லாங் தையல் போட்டுக்கோங்க. அந்த ஜாயிண்ட் வரும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, டிசைன்ஸ் மாறி வராமல் இருக்கணும். அதே மாதிரி ஃபேஸு இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அது வந்து கரெக்டாக செட் மேட்ச் ஆகிற மாதிரி ஜாயின் போட்டுக்கோங்க. அந்த ஜாயிண்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா தைச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். எல்லா மெட்டீரியலுமே உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இல்லாட்டினா நீங்கள் ரொம்ப கிராஸாக போகிற மெட்டீரியல்லாம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபால்ஸ் வைக்கும்போது என்ன ப்ராப்ளம் வருதோ அதே ப்ராப்ளம் தான் வரும். ஏன்னா இதில் ஃப்ளீட்ஸ் எல்லாம் வச்சு தைச்சோம்னா நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் மெட்டீரியல் சூஸ் பண்ணும்போதும் சரி, அதாவது சாரீக்கான மெட்டீரியல் சூஸ் பண்ணும்போதும் சரி, மேலே பார்டர் அட்டாச் பண்ணுறதுக்கும் சூஸ் பண்ணும்போதும் அந்த கரை, அதாவது செல்வெஜ்ஜுன்னு சொல்கிறது வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கணும், ஃபினிஷிங்காக இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் மேலே வைக்கும்போது ஈவனாக வரும். இல்லை அது ஒவ்வொரு சாரியில் பார்த்திங்கன்னா செல்வெஜ்ஜி சுருங்கின மாதிரி இருக்கும், சாரீ வந்து எக்ஸ்பெண்ட் ஆன மாதிரி இருக்கும், அதாவது சாரீ அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு சாரீ சுருக்கமாக செல்வெஜ் அகலமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்டர் வைக்கும்போது ஃபினிஷிங் வந்து நீட்டாக வராது. அதனால் நீங்கள் மெட்டீரியல் சூஸ் பண்ணும்போது கரெக்டான மெட்டீரியலாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வாங்குங்க. ஒவ்வொன்றும் இப்போலாம் நிறைய இந்த மாதிரி பிளெயின் சாரீஸ் வந்து நிறைய யூனிஃபார்ம் சாரீக்கு நிறைய இதுக்கெல்லாம் இருக்கிறனால உங்களுக்கு பெரிய பெரிய கடை, சென்னை சில்க்ஸு, பரணி, இந்த மாதிரி எல்லாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளெயின் மெட்டீரியல் எல்லாமே இருக்கும். அதாவது சாஃப்ட் கிளாத்து, பூனம் கிளாத்துலேருந்து, காட்டன் கிளாத்துலேருந்து, இதே மாதிரி உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கும் மேலே உங்களுக்கு இந்த பனாரஸில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பேட்ச் ஒர்க் பண்ணுற டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து நான் மறுபடியும் உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து எப்போவுமே ஒரே மாதிரி பார்டர் வைக்கிற டிசைன்ஸாக இருக்குது. நம்ம வந்து அந்த டிசைன்ஸை வந்து கொஞ்சம் மாற்றி வேறு மாதிரி எப்படி பேட்ச் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அதை பார்த்துக்கலாம். நிறைய சாரீஸ் வந்து நம்ம அப்படியே வாங்கி கட்டுறதை விட நம்ம ஒரு ஒர்க் பண்ணி கட்டும்போது நமக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கும். அதனால் நம்ம எந்த ஒரு நார்மலாக வாங்குகிற சாரீஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி அதில் நம்ம என்ன க்ரியேட்டிவ் பண்ண முடியுமோ அதை பண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அந்த கார்னர் வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணுறது, அது வந்து 2 மெத்தடில் வந்து நம்ம கரெக்ட் பண்ணலாம். ஒன்று வந்து அப்படியே ஸ்கொயராக உள்ளே மடித்து விட்டு தையல் போடுறது, இன்னொன்று வந்து சென்டரில் வந்து கிராஸ் பண்ணி. ஏன்னா இந்த மெத்தடு தான் நம்ம அதிகம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு 2 பக்கமும் கரெக்டாக அந்த ஸ்கொயர் வந்து மாறாமல் வரணும். அந்த ஸ்கொயர் இழுத்துக்குச்சு அப்படின்னா உங்களுக்கு சாரீ கட்டும்போது அந்த ஃபினிஷிங் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியுது அப்படின்னா இன்னொரு ஜரி பார்டரு அல்லது நம்மக்கிட்ட இருக்க அந்த நம்ம நாட் வைக்கிறதுக்காக ஒரு த்ரெட் யூஸ் பண்ணுவோம் கோல்டு கலரில், அதை வந்து இந்த எட்ஜில், அதாவது உள்பக்கம், அவுட்டரில் வேண்டாம், உள்பக்கம் அந்த இதில் வந்து அந்த ஒரு இதை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தெரியும். ஒரு காட்டன் சாரீ அப்படின்னா அதுக்கு எப்படி பேட்ச் ஒர்க் பண்ணலாம், ஒரு சிந்தட்டிக் சாரீனா அதுக்கு எப்படி பேட்ச் ஒர்க் பண்ணலாம், எப்படி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவ் தான். இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம அது எந்த ஒரு இதுவுமே நம்ம க்ரியேட் பண்ணுறதை விட அதை நம்ம கட்டி பார்க்கும்போது தான் பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும்.
அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயம் மைண்டில் தோணினாலும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. ரொம்ப எக்ஸ்பென்ஸ் பண்ணி அதை வந்து நமக்குள்ளே ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, அதாவது சரியாக வருமா வராதா அப்படிங்கிற டவுட் இருந்துச்சுன்னா, பணம் வந்து அதிகம் செலவு பண்ணாமல் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு சக்ஸஸாக மனசுக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் காஸ்ட்லியாக போட்டு, ஏன்னா இந்த பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நெட்டு வந்து தனியாக கிடைக்கும், எல்லா பனாரஸ் தனியாக கிடைக்கும், எல்லா மெட்டீரியலுமே உங்களுக்கு தனித்தனியாக கிடைக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தால் கூட நீங்கள் ரெடி பண்ணினதுக்கப்புறம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணும்போதே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் நார்மல் மெட்டீரியலில் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதும் நீங்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லியான மெட்டீரியலாக இருந்தால் கூட 2 saree வாங்கி நம்ம ஒன்றா அட்டாச் பண்ணலாம். அதாவது ஒவ்வொரு இதுலேயுமே வந்து கிளாத்து செப்பரேட்டாக வாங்கி 2 கிளாத்தை ஒன்றா அட்டாச் பண்ணி நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு சாரியும் எப்படி, அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருப்பாங்க, அது ஜாயின் பண்ணுறதை பார்த்தா அந்த பிசுரோடையே தான் வச்சு ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்கேலப் மாதிரி வளைச்சி கட் பண்ணி 2 saree அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து உங்களுக்கு கட் ஒர்க் பேட்ச் ஒர்க் சாரீஸ் தான். ஆனால் ஃபினிஷிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். லாங் ஸ்டிச்சு, அதாவது அன்ஈவனாக வர ஸ்டிச்சஸ்ஸு, மேட்சிங் சரியாக இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி நிறையா வந்து உங்களுக்கு வந்து அதில் ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு எதைனாலும் பாருங்கள், பார்த்துட்டு அதை கேதர் பண்ணிக்கோங்க, மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபினிஷிங்கில் அதை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஒரு சாரீஸுமே நம்ம வாங்கி அதில் பெயிண்டிங் பண்ணுறது, எம்ப்ராய்டரி பண்ணுறது, ஸ்டோன் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வந்து நமக்கு ஹேண்ட் ஒர்க் பண்ணுறது, ஜர்தோசி ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து பண்ணுவோம். அது பண்ணுனா அது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச மெட்டீரியலை நீங்கள் எங்கே பார்த்தாலும், எங்கே ஒரு டிசைனை பார்த்தாலும் அது எல்லாத்தையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்களுக்கு அதுக்கான சுச்சுவேஷன் வரும்போது அதை வாங்கி உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஏன்னா எப்படி நம்ம பண்ணினாலும் அது நம்மளோட க்ரியேட்டிவ் அப்படிங்கும்போது அதில் கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு நல்ல ஒரு இதுக்கோ நம்ம போடும்போதும் அது வந்து ரொம்ப கிராண்டாக தெரியும். நீங்கள் இதை பாருங்கள், இதை பார்த்து இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த சாரியும் இந்த டிசைனும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நீங்கள் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.